இந்த லெக்சர்ல நம்ம எப்படி என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் லாம்டால பார்க்க போறோம். என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் என்னன்னா, சப்போஸ் உங்க ஃபங்க்ஷன் ஒரு கோடு எழுதுறீங்கன்னு வச்சுங்க. இந்த கோடுக்கு வெளியே நம்ம சில வேரியபிள்ஸை செட் பண்ணி அந்த வேரியபிளோட வேல்யூஸ் நம்ம உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த சினாரியோல தேவைப்படும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட், கியூஏ, ப்ரொடக்ஷன், இது உள்ள போய் கோட்ல ஆட் கோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியே ஒரு வேரியபிள் செட் பண்ணி அந்த வேரியபிள் டெவலப்மெண்ட் கொடுத்து QA ஆர் ப்ரொடக்ஷன் அந்த வேரியபிள் வச்சு நம்ம சில ப்ராசஸிங் பண்ணலாம். இப்போ இங்க கொடுக்குற பிபிடில இந்த ஸ்லைட்ல காட்டுற என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து ரிசர்வ்டு என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ், அதாவது AWS நம்ம கொடுக்குற என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ். இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா ரீஜன், இது ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு லாம்டால வந்து எந்த ரீஜன்ல இருக்கு அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா AWS _region அந்த என்வரான்மெண்ட் வேரியபிள் கால் பண்ணோம்னா கீயை கொடுத்தோம்னா அதுக்கான என்ன ரீஜன்ல லாம்டா ரன் ஆயிட்டு இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு கொடுக்கும். அது மாதிரி சில லிஸ்ட் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து அந்த URL கொடுத்துருக்கேன். வேர் த என்டையர் காம்ப்ரிஹென்சிவ் லிஸ்ட், எல்லா என்வரான்மெண்ட் வேரியபிள் ரிசர்வ்டு வேரியபிள் லிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு டெமோ பார்க்கலாம், எப்படி இந்த கீ வேல்யூ பேரை நம்ம யூஸ் பண்றதுன்னு. இந்த டெமோல பாத்தீங்கன்னா ஏற்கனவே லாகின் ஆயிருக்கேன். ஸோ நம்ம அலோ வேர்ல்ட் என்ற ஃபங்க்ஷனுக்குள்ள போறோம். இந்த அலோ வேர்ல்டு ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு என்வரான்மெண்ட் வேரியபிள் இங்க கிரியேட் பண்ணலாம். மேனேஜ் என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு இருக்கு, ஆட் என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு இருக்கு. இங்க கீ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா என்வரான்மெண்ட் வேல்யூ டெவலப்மெண்ட், இது டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் நம்ம சொல்றோம். இதுக்கு நம்ம என்கிரிப்ஷன் பண்ண விரும்புறோம்னா நம்ம என்கிரிப்ஷன் இன் டிரான்சிட், என்கிரிப்ஷன் இன் ரெஸ்ட், அது வந்து இந்த வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குல்ல அந்த இடத்துல ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அந்த வேல்யூ கீ வேல்யூ பேர்ல அங்க என்கிரிப்ட் ஆகிடும், ஸ்டோர் ஆயிடும். நீங்க வேல்யூ ரிட்ரீவ் பண்ணும்போது என்கிரிப்ஷன் வேணும்னா என்கிரிப்ஷன் இன் டிரான்சிட் நம்ம கொடுக்கணும். ரைட், என்கிரிப்ஷன் டிரான்சிட் கொடுத்துட்டா இங்க வந்து இங்க மேல பாத்தீங்கன்னா என்கிரிப்ட்னு வரும். இப்போ நீங்க அந்த AMS கீ நீங்க என்ன கீ கொடுத்து நீங்க என்கிரிப்ட் பண்ண விரும்புறீங்கன்றதை இங்க கொடுக்கலாம். இப்போதைக்கு நம்ம பர்பஸ்க்கு தேவையில்லை, பட் ரியல் டைமுக்கும் நீங்க ஒரு என்வரான்மெண்ட் கொடுக்குறீங்க, அது ரொம்ப செக்யூராக விரும்புறீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. AWS KMS கீ டு என்கிரிப்ட் அட் ரெஸ்ட், இதை நம்ம வந்து கஸ்டமர் கீ கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். நான் வந்து இப்போ என்ன பண்றேன்னா டிஃபால்ட் இது சூஸ் பண்ணிக்கிறேன். என்கிரிப்ஷன் அண்ட் டிரான்சிட் வந்து நான் பண்ண விரும்பல. அதே மாதிரி இப்போ சேவ் பண்றேன். இப்போ ஒரு என்வரான்மெண்ட் வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டேன். நான் பிபிடில காட்டின மாதிரி ஏற்கனவே சில ரிசர்வ்ட் என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ அதுவும் நம்ம AWS ரீஜனை ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லைப்ரரி எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, எப்போ ஒரு இன்டகிரேஷன் பண்ணனாலும் எந்த ஒரு AWS சர்வீஸை கால் பண்ணாலும் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய லைப்ரரி வந்து போட்டோ3. இந்த லைப்ரரி வச்சுதான் நம்ம எந்த ஒரு சர்வீஸ் கால் பண்றதோ இல்ல எந்த ஒரு சர்வீஸ்ல இருக்கிற எந்த விஷயங்களை நம்ம வந்து எடுக்கணுமோ வேல்யூ எடுக்கணுமோ இதுக்கு எல்லாமே வந்து போட்டோ3 தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ்க்கும் நம்ம போட்டோ3 தான் யூஸ் பண்ண போறோம். இங்க உள்ள பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ரிட்ரீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் சின்டாக்ஸ். இது வந்து ஒரே ஒரு லைன் தான் சின்டாக்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நான் ரீஜன் எடுத்திருக்கேன், os.environment. இதுல என்ன பண்றேன்னா இது வந்து இப்போ ரிசர்வ்டு ஏற்கனவே கீ இது, அதனுடைய வேல்யூ நான் எடுத்து பார்க்குறேன். எடுத்துட்டு அதை வந்து ரீஜன்ன்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்னொரு நம்ம ஏற்கனவே ஒன்று கிரியேட் பண்ணோம், நம்மளுடைய என்வரான்மெண்ட் கீ. ரைட், இதுதான் அதனுடைய வேல்யூ, என்வரான்மெண்ட் வேல்யூ. அதை நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். os டாட் இந்த இதுக்குள்ள போயிட்டு இப்போ வந்து நம்ம இந்த வேல்யூ நம்ம கொடுக்கலாம், கீ வேல்யூ கீயை. ரைட், இங்க கொடுத்து இப்போ இது வந்து என்வரான்மெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட்
நம்ம வந்து ரீஜன் பிரிண்ட் பண்ணிட்டு என்வரான்மெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணலாம். ரெண்டுச்சும் பிரிண்ட் பண்ணிட்டா இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் இப்போ தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து இப்போ பெருசா எதுவும் பண்ணல. இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்றோம்னா ஒரு ரீஜன்ன்ற ப்ரீ டிஃபைன்டு என்வரான்மெண்ட் வேரியபிள் எடுத்து நம்ம பார்க்குறோம் என்ன ரீஜன்ல இருக்குன்னு. நம்ம கிரியேட் பண்ண என்வரான்மெண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. அதனுடைய கீயை வச்சு நம்ம வேல்யூ ரிட்ரீவ் பண்றோம். இப்போ சேவ் பண்றோம். இப்போ டெஸ்ட் பண்றோம். டெஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு. என்னன்னா நேம் ஓஎஸ் இஸ் நாட் டிஃபைன் வருது. ஸோ இந்த பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஓஎஸ். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு டெஸ்ட் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா AWS ரீஜன் நம்ம எடுத்தோம். அந்த ரீஜன் வந்து யூஎஸ் ஈஸ்ட் 1ன்னு வந்திருக்கு. அப்புறம் நம்ம ஒரு கீ கிரியேட் பண்ணோம்ல, அது வந்து டெவலப் பண்ணணும் வந்திருக்கு. இப்படிதான் நம்ம வந்து என்வரான்மெண்ட் வேரியபிள வந்து லாம்டால யூஸ் பண்ணணும்.